ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தின் பலன்கள் உங்களுக்காக பிரம்மன், உங்க தலையெழுத்த பிரம்மன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறார், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றது, எந்த வெற்றியை நோக்கி போகப் போகிறீர்கள், எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, எதை சாதிக்கப் போகிறீர்கள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை துணிந்து செய்யலாம், என்னென்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே நான் கணித்து சொல்றேன். அதனுடைய ஆதாரப்பூர்வமாக புதிய தலைமுறையில் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமாக சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை பிரம்ம சித்தாந்த முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். விஜய் தான் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே சொன்னேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறையில் நீங்கள் காணலாம். புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் தான் தமிழகத்தில் ஆளப்போகின்ற முதல்வர், விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்துல ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்க தனி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடு ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, அந்த தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாதான் நடக்கும். சமீப காலமாக ஒரு 6 மாத காலங்களாக நீங்க நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. யாரும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே பாதை, வெற்றி பாதை, ஒரே சொல், ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும், மாறி மாறி பேசவே கூடாது, மதில் மேல போன மாதிரி பாயக்கூடாது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பாய, இங்கிட்டு போனா அந்த மாதிரி கரெக்டான இதுதான், இப்படித்தான். அது எப்படி பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, ஆணி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை நம்ம ரொம்ப சிறப்பா, உங்க தலையெழுத்து இதில் என்ன எழுதியிருக்கார் பிரம்மன், உங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இந்த பொது பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உண்மையான உங்க தலையெழுத்து என்பது உங்கள் உண்மையான ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எதை செய்ய போகிறீர்கள் என்பது தற்போதுள்ள கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இணைய வேண்டும். அப்போது சரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னதாங்க பலன், என்ன தலையெழுத்து, பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன? முதல்ல விருச்சிக ராசி 4ஆம் இடத்தில் ராகு, மனக்கவலை, சொத்துக்களால் பிரச்சனைகள். 5ஆம் இடத்தில் சனி பகவான், பிள்ளைகளால் வேதனை. ஏற்கனவே கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுக்கு தடை, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை. சில பேருக்கு விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா,
இப்போ குரு வந்து வலிமையா இருக்கார். ஒருபுறம் ராகு சனியால் சில ஏன்னா பாவிகள் அந்த இடத்துல இருந்து அந்த பலன் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இதையெல்லாம் சரி பண்ணி மிகப்பெரிய ஒரு வருமான முன்னேற்றத்தையும், பதவி முன்னேற்றம், வருமான முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், சொத்து பத்துக்கள், பதவி யோகங்கள் தரக்கூடிய அளவுக்கு 2, 5க்குரியவர். 2ஆம் இடம் என்ன? படிக்கிற சிறந்த கல்வி, சிறந்த வியாபாரம், வாக்கு, கல்வி, வியாபாரம். ஆக சிறந்த கல்வி, சிறந்த வியாபாரம், சிறந்த வேலை வாய்ப்பு, நல்ல திருமண யோகம் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு வந்து 5ஆம் அதிபதியாக 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. சில பாதிப்பு, அதாவது நல்லதே சொல்ல முடியாது, சில பாதிப்புகள் இருக்கு, அதையும் சொல்லி ஆகணும். சொன்னதுக்கு அதுக்கப்புறம் யார் வர்றா? குரு நல்ல இடத்துல இருக்கார். மேலும் உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல வந்து அவரே வந்து 6ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து ஒரு உத்தியோகம் டீப் ப்ரொமோட் ஆகும். கணவனுக்கும் மனைவி விருச்சிக ராசியாக இருந்தால் அவருடைய கணவனுக்கு, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு, ஆணாக இருந்தால் மனைவிக்கு டீப் ப்ரொமோட் ஆகும். இடமாற்றம் உறுதியாக உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல புதன், சூரியனும் புதனும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுத்தக்கூடியது. திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத தொழில்கள், எதிர்பாராத தொழில் முன்னேற்றங்கள், வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. அடுத்ததாக வந்து உங்களுக்கு விருச்சிக ராசி 10ஆம் இடத்தில் கேது. இந்த கேது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, இந்த ரெண்டும் சேர்ந்து அதாவது நீங்கள் உறவுகளை நம்பாமல் மற்றவர்களை நம்பி ஒரு தொழிலை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நண்பர்கள் மூலம் ஒரு தொழில்களில் வந்து அவங்கள சேர்த்துக்கிட்டு நல்லா பண்ண நல்லாயிருக்கும். இந்த ராகுக்கு இந்த இடத்துல உறவுகளால் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்கு உறவுகளால் பாதிப்பு ஏற்படுத்தும். உறவுகளை விட்டு ஒரு நல்ல மனிதரை எடுத்து ஒரு தொழில் பண்ணுங்க, பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? ஆக இது பொதுவான பலன். விருச்சிக ராசினர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இது ஜோதிட சாஸ்திரம். உங்கள் தலை எழுத்து என்பது பிரம்மனால் எழுதப்பட்டது. இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். இதுதான் எனது ஆணித்தரமான ஒரு உண்மை. சரிங்களா? கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி